இந்த மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, இயந்திரங்கள், மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் வந்து காரு, பைக்கு, இந்த மாதிரி வாஷிங் மிஷின், இதெல்லாம் கூட ஒரு விடுதலைக்கான போராட்டம் தான், மனித விடுதலைக்கான போராட்டம் தான். இப்போது கார்லாம் ஏன் தயாரித்தாங்க? மக்கள் வந்து அப்போ வந்து கார் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் நெடுந்தொலைவு போயிட்டே இருந்தாங்க. கார் வந்ததுனால தான் நெடுந்தொலைவு போகிறாங்க. அல்லது வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அல்லது ஒரு இருசக்கரம் சைக்கிள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான், அல்லது மாட்டு வண்டி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் எல்லோரும் வந்து மக்கள் வந்து ஊர் விட்டு ஊர் போக ஆரம்பித்தாங்க, நாடோடிகளாக வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த வாகனங்கள் தான், சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அப்படி கிடையாது. அப்போ வந்து அவங்களுக்கு வாகனங்கள் இல்லை, சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் மாட்டு வண்டி இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒரு இடத்துல நிலையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போய்கிட்டே இருக்காங்க. யார்? நம்ம மனித மக்கள். இது வந்து கடந்த காலங்களில், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். எங்கேயாவது போயிட்டே இருக்காங்க. அவங்க நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழப்பம், மனித வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரில. அதனால் அவங்க நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க. நான் காட்டுக்கு போகிறேன், சன்னியாசி ஆகிறேன், அதில் வந்து நாடு விட்டு நாடு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நிலையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. நிலையாக ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தோட, இது குடும்பம்தான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க, இது இல்லை, மனித வாழ்க்கை என்பது இது இல்லை, குடும்பத்தோடு இது வந்து தன்னை சுருக்கி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது கடந்த காலங்களில் பெண்கள், பெரும்பாலும் இது ஆண்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. எப்போ வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில், மாட்டு வண்டிகள் அல்லது குதிரை வண்டிகள்லாம் அதிகம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரியான மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது. பரவாயில்ல, உலகம் முழுக்கவே இருந்தது. எங்கேயாவது போய்கிட்டே இருந்தாங்க. அதற்கு தான் இவங்களுக்கு அந்த போகணும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும், அந்த ஆசைக்காக தான் இவங்க வண்டியை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆசை தான் வண்டியை கண்டுபிடிக்க உதவியதை தவிர, வண்டி கண்டுபிடிச்சதுனால இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலை. அந்த ஆசை தான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை, இன்னொரு இடத்த போய் பார்க்கணும், அல்லது போய்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிலையாக வசிக்கக்கூடாது. அந்த ஆசை தான் கப்பலெல்லாம் கண்டுபிடிக்க உதவியது, படகை கண்டுபிடிக்க உதவியது. அப்புறம் அது தொழில்நுட்பம் அதிகமாகி பெரிய போட்டு, அப்புறம் பெரிய கப்பல், இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க உதவியது. சரி, இந்த ஆசைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த ஆசைக்கு என்ன காரணம்னா, அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்களே, அதுதான் காரணம். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு மிகையான மனப்பான்மை, ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை வந்து உடம்புல வந்துடுது. அவங்க உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. என்னென்ன உணவுகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, அல்லது அவங்க மாமிசத்தையோ அல்லது மீனையோ, ஏதோ ஒரு உணவு, என்ன உணவாக இருக்கலாம், இப்படி உப்பை போட்டு சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு எங்கேயோ ஒரு கடற்கரையில் நடந்திருக்கும். கடற்கரையில் தான் முதல்ல நடந்திருக்கும். ஏன்னா கடலில் தானே உப்பு கிடைக்குது. அதனால் இந்த கண்டுபிடிப்பும் கடற்கரையில் தான் நடந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அபாரமான தெம்பு, அபாரமான வலிமை, அபாரமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ முடியல அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணவை சாப்பிடும்போது ஒரு பயங்கர வலிமை. அந்த உணவு அவங்கள வந்து அது ஒரு செயற்கையான சுவையாக இருக்குது, வித்தியாசமான சுவையாக இருக்குது. அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்பமாக இருக்குது, வித்தியாசமான சுவையாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆசைகளும் வித்தியாசமாக மாறுது. இயற்கையான ஆசைக்கு அவங்களால இணங்க முடியல. இயற்கையான ஆசைக்கு இணங்கி இருக்க முடியல. இயற்கையான ஆசைக்கு கட்டுப்பட முடியல. இயற்கையான ஆசைன்னா என்ன? ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறது, அதுதான் இயற்கையான ஆசை. நாடோடிகளாக அலைவது. இன்றைக்கி வந்து இந்தியாவை வாஸ்கோ ட காமா கண்டுபிடிச்சார், அமெரிக்காவை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சார், இப்படி உலக நாடுகளை அவர் கண்டுபிடிச்சார், இவரை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ளவங்க வந்து ஒவ்வொரு நாடாக அலைஞ்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏன் ஒரு இடத்துல இருக்க முடியல? அவங்களால ஏன் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னா, அது காரணம் வந்து அதுவும் அந்த காலகட்டங்களில் பணம் அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துக்காக போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, அது ஒரு வித்தியாசமான ஆசையாக இருக்குது. ஒரு ஆடோ மாடோ நாயோ நரியோ சிங்கமோ புலியோ யானையோ வந்து உலக நாடுகளை போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஏன் அப்போ மனித உயிர்களுக்கு அந்த மாதிரி ஆசை? எல்லா உயிரினமே நிலையாக ஒரு இடத்துல எல்லா உணவு எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கிடச்சின்னா நிலையாக தான் வாழும். ஆனால் மனித உயிர்கள் மட்டும் ஏன் ஒரு இடத்துக்கு அவங்க ஏன் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறாங்க? ஒரு இடத்துல ஏன் நிலையாக இருக்க மாட்டேங்கிறாங்க?
ஏன் வந்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க, அவங்க மைண்டு ஏன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா, அது காரணம் இந்த உப்பு கலந்து உணவை எப்போ சமைக்க ஆரம்பித்தாங்களோ, சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, அப்போதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமான ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி செயற்கையான ஆசை எங்கேயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. இதை சாப்பிடும்போது, அந்த சாப்பாடை சாப்பிடும்போது, சாப்பாடுனா அந்த காலத்தில் அது ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்களா, அது வந்து இந்த உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும். ஆனால் அது கடற்கரையில் மட்டும்தான் இருந்திருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருந்திருக்கும். கடற்கரையில் மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர உலகம் முழுக்க இருந்திருக்காது. ஏன்னா அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கணும்ல, கடற்கரையில் உப்பு இருக்குது, அங்கே உள்ள மக்கள் அதை பயன்படுத்தி இது எல்லா நாட்டிலையும் கிடைக்காது. உப்புங்கிறது எல்லா நாட்டிலையும் கிடைக்காது. குளிர் பிரதேசங்களில் உப்பை வந்து நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது, பனி பிரதேசத்தில். அப்போ வந்து எங்கே வெப்பம் இருக்கோ அங்கே தான் உப்பை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ வந்து அவங்க அந்த கடற்கரையில் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, அந்த உப்பை பயன்படுத்தி ஏதோ உணவை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, அல்லது மீனை வந்து உப்பில் பிரட்டி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதை உலகம் முழுக்க கொண்டு போகணும்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு வாகனம் தேவை, அதை எடுத்துகிட்டு போகணுமே, உப்பை எடுத்துகிட்டு போய் உலகம் முழுக்க கொடுக்கணுமே. கொடுத்தா அதுக்கு என்ன நமக்கு கிடைக்கும், திருப்பி நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல. உலகம் முழுக்க கொண்டு போகணும், இதை வந்து மற்ற எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசைக்கு அவங்களுக்கு என்ன பலன், என்ன திருப்பி கிடைக்கும்? அந்த மாதிரி ஓகே, எல்லா மக்களும் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால் காடுகள் அவங்க வந்து கடற்கரையில் சும்மா ஒரு இயற்கையோடு அப்படி வாழ்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள தண்ணியை வந்து அங்கே கடல் தண்ணியை வந்து அவங்க வந்து ஒரு காய வச்சு அப்படியே அது உப்பாக மாற்றுறாங்க. அந்த உப்பை பயன்படுத்தி சில உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாக்கா அது நல்ல சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். அந்த உண்மைங்கிறது வந்து அந்த நடைமுறை வந்து உலகம் முழுக்க இருந்திருக்க கடற்கரையில் மட்டும்தான் இருந்திருக்கும். கடற்கரையில் மட்டும், அதாவது வெப்பமண்டல கடற்கரை இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் இருந்திருக்கும். ஒரு குளிர் பனி பிரதேசம் அங்கே இருக்கிற கடற்கரையில் இந்த மாதிரி நடைமுறை இருந்திருக்க கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆக இந்த மாதிரி கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல வந்து கடற்கரையில் இருக்கிறவங்க தான் அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம். அவங்க தான் வந்து முதல்ல உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்படி அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப வலிமை ஏற்பட்டுது உடம்புல. அதாவது ஒரு ஆப்பிளோ கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது கிடைக்காத வலிமை இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்கள்ல, அப்போ இவங்களுக்கு ரொம்ப வலிமை கிடச்சிது. என்னடா இவ்வளோ வலிமையாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமான சுவையாகவும் இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்னென்னா இது வந்து இயற்கையான சுவை கிடையாது. உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற சுவை வந்து இயற்கையான சுவை கிடையாது, செயற்கையான சுவை. அந்த செயற்கையான சுவைக்கு இவங்க வந்து சாப்பிட இவங்க அதுக்கு அடிமையாகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஆசைகளும் செயற்கையாக மாறுது, செயற்கையான ஆசை வருது. நம்ம பார்த்தா வரைக்கும் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது இவங்களுக்கு உடம்புல ரொம்ப தெம்பு வருது. அந்த தெம்பு உடம்புக்கு வலிமை அதிகமாக கிடைச்ச மாதிரி உணர்கிறாங்க. அப்போது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு இவங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியல, எதையாவது செய்யணும், யாரையாவது அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நிலையாக ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேங்குது. ஒரு கட்டுப்படுத்தி ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், ஒரு பயம்தான் காரணம். நம்ம நிலையாக ஒரு ஊரில் இருந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ஒரு பயம். நம்ம அந்நிய பகுதிகளுக்கு போகக்கூடாது, அங்கே எப்படி இருக்கும், ஏது இருக்கும், என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நாமளும் பாதிக்கப்படும், நம்ம குடும்பமும் பாதிக்கப்படும். அதனால் நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம நிலையாக வசிப்போம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, நிலையாக வசிப்பதற்கு ஒரு பயம்தான் காரணம். அந்த பயம் நல்ல பயம், அந்த பயம் தேவை தான். ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். அடக்கணும், அடிமைப்படுத்தணும். ரவுடிகள் தான் வந்து ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வாஸ்கோ ட காமா அவங்கெல்லாம் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க, அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. அவங்கெல்லாம் யார், அவங்களாம் வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். எங்கே போனாலும் இந்த நாட்டை கண்டுபிடிச்சா சும்மா கண்டுபிடிச்சுன்னு சொல்லலாம், அந்த நாட்டில் உள்ளவங்கள அடிமைப்படுத்துவாங்க. ஆக இது வந்து ஊர் விட்டு ஊர் போகிறவங்களுக்கு உள்ள குணமே என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தன்னை வந்து ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க, தைரியமானவங்க அவங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும், ஏது இருக்கும், அங்கே யார் இருப்பா, அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க, அவங்ககிட்டருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும், இப்படி எல்லா வகையிலையும் அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் போவாங்களே வெளியே. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறவங்க எதுக்காக வசிப்பாங்கன்னா கொஞ்சம் பயம்தான், ஒரு பயம்தான். நாமளும் உயிரோடு இருக்கணும், நம்ம குடும்பமும் உயிரோடு இருக்கணும்,
பாதுகாப்பாக இருக்கணும். இன்னொரு இடத்துல அங்கே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை தாக்குதல் நடத்துவாங்க, நம்மளை எதிரின்னு நினச்சி தாக்குதல் நடத்துவாங்க. எதுக்கு வம்பு? அதனால் நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான வலிமை, ஒரு தெம்பு, யாரையும் நம்ம வீழ்த்திடலாம், ஏதாவது பண்ணணும், அடக்கணும், அங்கே என்ன இருக்குது, இன்னொரு இடத்துல என்ன இருக்குது, இந்த ஒரே இடத்துல இருக்கணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க. அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, கேள்விகள் எழுது. அதுக்கு அங்கே என்ன இருக்குது, கேள்விகள் எழுது. ஒரு அந்த மாதிரி கேள்விகள் எழும்போது, கேள்விங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஒரு நிலையாக வசிக்கிறவங்க அது ஒரு வகைனா, இந்த கேள்வி வந்து அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு செயற்கையான கேள்வியாக இருக்குது. இது இயற்கையான கேள்வி இல்லை. இயற்கையான கேள்வி தான் சரியானது. இப்போ வந்து அங்கே என்ன இருக்குது, நிலவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலவுக்கு போகிறாங்க. அதுவும் செயற்கையான கேள்வி. நிலவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே உட்காந்து யூகிக்கலாம். நிலவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம். அந்த கிராமத்தை விட்டு நம்ம எங்கேயும் போகணும்னு விரும்பலை. அப்போது அந்த கிராமத்தில் உட்காந்து அண்ணாந்து பார்க்கும்போது நிலவு இருக்கும். அந்த நிலவில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். யோசித்து நம்ம யூகத்தை தெரிவிக்கலாம். கரெக்டாக உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை, நிர்பந்தம்லாம் இல்லை. தப்பாக சொன்னால் இப்போ என்ன ஆகிடப்போகுது, ஒன்றா ஆகிடப்போகுது. நம்ம ஒரு யூகம்தான். அங்கே என்ன இருக்கும், உயிர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே ஏதோ ஒரு கருத்தை சொல்லலாம். கரெக்டாக உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால் நிலவுக்கு போய் அங்கே போகணும், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, நிலவுக்கே போகிறாங்க பாருங்கள், அதுதான் செயற்கையான கேள்வி. அந்த கேள்வி வந்து செயற்கையான கேள்வி, தேவையில்லாத கேள்வி. இப்போ ஆனால் இயற்கையான கேள்வி இருக்குல்ல, நம்ம ஒரு ஊரில் இருந்துக்கிட்டே ஒரு கிராமத்தில் இருக்கோம், அந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் போகணும்னு நம்ம நினைக்கல. அந்த கிராமத்துலேருந்தே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? அந்த நிலவில் என்ன தான் இருக்கும்? நமக்கு நிலவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, ஆசையும் இல்லை. ஆனால் அந்த கிராமத்துலேருந்து கேட்குறாங்க, அந்த நிலவில் அப்படி என்ன தான் இருக்கும், அந்த விண்மீன்கள்லாம் என்ன, இந்த விண்வெளியை பற்றி ஒரு கேள்விகள் எழுப்புகிறாங்க. இது இயற்கையான கேள்வி, இது தேவையான கேள்வி. கண்டிப்பாக இது தேவையான கேள்வி. நிலையாக ஒரு இடத்துல வசித்தா இதை பற்றிலாம் கேட்கக்கூடாது. நிலையாக ஒரு இடத்துல வசித்து இந்த இயற்கையை பற்றி நம்ம கேள்வி எழுப்ப தான் செய்யணும். இயற்கையை பற்றி, இந்த பூமின்னா என்ன, பூமி உருண்டையா இல்லையா, இதுக்கு வந்து நாம் வந்து போய் விண்வெளிக்கு போய் பூமியை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற ஊரில் உட்காந்துக்கிட்டே நம்ம கேள்வி எழுப்பலாம். கேள்வி எடுத்து அவங்கவுங்க ஊகத்தை சொல்லலாம். யூகத்தை சொல்லி அவங்க யூகத்தை உண்மைன்னு நிரூபிக்கலாம். அவங்க இந்த மாதிரி நான் யூகிக்கிறேன், இதுக்கு இதுதான் காரணம், நான் நம்புறது தான் உண்மை, அது வந்து பூமி வந்து உருண்டை தான் அல்லது தட்டை தான் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிற ஆதாரத்தையோ அல்லது உண்மையோ அல்லது வந்து இப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். சொல்லி அதை வந்து மற்றவங்கள நம்ப வைக்கலாம். அதோட முடிஞ்சு போச்சு. மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அவ்வளோதான். அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீ சொல்லலாம். மற்றவங்க சொல்கிறது சரியாக இருந்தால் அந்த கருத்தை மாற்றிக்கணும், அவ்வளோதான். இவ்வளோதான் தவிர நீங்கள் அங்கேயே போகணும், நிலவுக்கே போகணும், அப்போ இந்த மாதிரியான கேள்வி இருக்குல்ல, நம்ம நிலவுக்கே போகணும், விண்வெளிக்கே போகணும், விண்வெளியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக விண்வெளிக்கே போகணுங்கிறது செயற்கையான கேள்வி. இந்த செயற்கையான கேள்விக்கு என்னென்னா, உடம்புல அதிகப்படியான வலிமை வந்துடுது, ஆற்றல் வந்துடுது, தெம்பு வந்துடுது. அது காரணம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஒருத்தருக்கே வரல. ஒருத்தருக்கு என்ன வலிமை ஏற்படுதுன்னா, 10 பேரை அடிமைப்படுத்தணும், அவங்கள வச்சு வேலை வாங்கணும், அந்த மாதிரியான தெம்பு வருது. அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் வேலை வாங்குவாங்க. ஒருத்தருக்கு கீழே ஒரு முதலாளி கீழே 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேருக்கு கீழே இன்னொரு 10 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. இப்படி அந்த வலிமை அதிகமாகிட்டே போகுது. இப்படி தான் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு அதிகப்படியான வலிமை ஏற்படும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிற விஷயத்த சாதிக்கிறதுக்கு மக்களை அடிமைப்படுத்தினா போதும், அவங்கள வச்சு நாம் சாதிச்சுக்கலாம். மக்களை அடிமைப்படுத்தி நம்மளே செஞ்சு இப்போ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், தெம்பு கிடச்சிருச்சு, வலிமை கிடச்சிருச்சு, நல்ல அப்படி ஊக்கமாக இருக்குது, ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னா நம்மளாலே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படின்ட்டு கிடையாது, அவங்களுக்கு தோணுது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த தெம்பை வச்சு 4 பேரை அடிமைப்படுத்தி நாம் நினைக்கிறத சாதிக்கலாம், நம்ம உடம்புல ஏற்படுற தெம்பு வலிமை இதெல்லாம் வச்சு இன்னும் 10 பேரை அடிமைப்படுத்தி நாம் நினைக்கிறத சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, அதுக்கு அங்கே என்ன தான் இருக்கும், அங்கே எவன் இருப்பான், அங்கே இது மாதிரி காட்டுவாசிகள் தான். அவன் பக்கத்து ஊரில் அவனோட ஊரில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் அடுத்த ஊர்லேயும் இருப்பாங்க.
அவங்கள போய் நம்ம வீழ்த்தி அவங்க ஏதாவது நம்ம வம்புக்கு வந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களா, அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. முத உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த உணவை சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு உலோகங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு ஏற்படுது. உலோகங்களை கண்டுபிடிக்க வேண்டும், அதை பயன்படுத்தணும், அல்லது ஏதாவது ஒன்று தேவைப்படுது. அவங்க எதையோ புதுசாக தேடுறாங்க, வேகமாக தேடுறாங்க. இன்றைக்கி எப்படி ஒரு தேடல் இருக்குது, அதே தேடல் அன்னைக்கும் இருந்தது. எதையோ தேடுறாங்க, ஆனால் உள்ளுணர்வு எதை நோக்கி போகுது, ஏன் அந்த தேடல் ஏற்படுதா, ஏன் அந்த ஆர்வம் ஏற்படுது, ஏன் ஒரு நிலையான இடத்துல இல்லை, ஏன் மனசு எதையோ தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உலோகங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி அவங்க சக்கரங்கள் செய்கிறாங்க. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் சக்கரங்கள் செய்கிறாங்க. சக்கரங்கள் செஞ்ச உடனே இவங்களுக்கு ஏற்கனவே உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிற அந்த அந்த வழக்கத்திற்கு இந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அது அவங்க எதிர்பார்க்கல. அந்த கண்டுபிடிப்பு நடக்கும்போது இந்த உலோகங்களை வச்சு இந்த மாதிரி நம்ம சக்கரங்கள் செய்ய முடியும். அதை வச்சு நம்ம இன்னும் வேகமாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போக முடியும். சக்கரங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் பிற விலங்குகளையும் வாகனங்களாக பயன்படுத்தியிருப்பாங்க. பிற விலங்குகள்னால் அது குதிரையாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், எருமையாக இருக்கலாம். அதையும் ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க, போய்கிட்டே இருக்கணும். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது சரி விலங்குகளை வாகனங்களாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கும். விலங்குகளை முதல்ல வாகனங்களாக பயன்படுத்திருப்பாங்க. அப்புறம் விலங்குகள் மேலே ஏறி எருமை மாடு மேலே, காளை மாடு மேலேயோ அல்லது ஒட்டகத்தின் மேலேயோ அல்லது குதிரை மேலேயோ ஏறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கால் வலிக்காமல் போய்கிட்டே இருக்காங்க. மலை மீது ஏறிக்கிட்டு இருக்காங்க அல்லது எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருக்காங்க. புது ஊரை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அது இயற்கையான உணர்ச்சி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறீங்க, நிலையாக வசிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நமக்கு ஏன் நிலையாக வசிக்கிறாங்க, அவங்க ஏன் ஒரே இடத்துல வசிக்கிறாங்க, உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியதுன்னு புது உலகத்தில் உள்ள புது இடங்களை போய் பார்க்கலாம்ல. ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்க தான் செய்யும். அதை போய் தேடி பார்த்துக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை நம்முடைய வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதானே தவிர உலகங்கிறது மிக பெருசு. அதில் நம்ம எங்கேயாவது போனால் ஏதாவது ஒன்று புதுமையாக இருக்க தான் செய்யும், புது இடங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அதெல்லாம் போய் தேடி பார்க்குறதே வாழ்க்கையாக வச்சுட்டு இருந்தால் அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு தான் உலகத்தில் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இதை விட சூப்பரான இடமே இருந்துட்டு போட்டோம். அதனால அதுக்கு என்ன, அதை பார்க்க நல்லா தான் இருக்கும். அதுக்காக அதை போய் பார்க்கணுமா என்ன, பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையின் நோக்கமும் அது கிடையாது. நாம் வாழ்கிற இடத்துலே பக்கத்தில் நடந்து போய் அவங்க ஊரை சுற்றி பார்ப்பாங்க. ஒருத்தர் இருக்கிறார் ஒரு கிராமத்தில் அப்படின்னா அந்த கிராமத்தை சுற்றி அவ்வப்போது ஒரு நாளைக்கு தெற்கு பக்கமாக போவார், ஒரு நாள் வடக்கு பக்கமாக போவார், போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும். அதான் அவருடைய நோக்கம். அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர முடியாத தூரத்துக்கு அவர் போக மாட்டார். இப்படி ஊராக போகணும் அப்படிங்கிற அந்த வித்தியாசமான ஆசை இருக்குல்ல, உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால ஏற்படுகிற அந்த வித்தியாசமான ஆசையினால் ஊராக போனாங்க. வேறு இடங்கள் நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்ட்டாங்க, ஊராக போனாங்க. அப்படி ஊராக அப்புறம் வேறு எதையாவது தேடிக்கிட்டு தான் போகிறாங்க, சும்மா போல். ஒன்று அந்த இன்னொரு இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தேடிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னும் என்னென்னவோ தேடுறாங்க, அங்கே உள்ள விஷயம் எல்லாத்தையும் ஆராயிறாங்க. இது இப்படி அப்போ அவங்களுக்கு போகும்போது சில தேவைகள் ஏற்படுது. அந்த தேவைகள் என்னவாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு அடிப்படையாக ஒரு தேவை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஆயுதங்கள் தேவைப்படும், பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் தேவைப்படும். ஆயுதங்கள்னால் என்ன வச்சுருப்பாங்க, அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க பாதுகாப்புக்காக என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மரத்தாலான குச்சி, கல், இதைத்தான் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஆனால் போகிற இடத்துல அந்நியர்களோட தாக்குதல் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கணும். அப்போ அதுலேருந்துலாம் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அதை விட ஒரு சிறந்த ஆயுதம் தேவை. அப்போ இவங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு இது பாதுகாப்பாக அமையுது. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கும்போது உலோகங்கள்னு ஒன்று கண்டுபிடிப்போம்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஊராக போகிறாங்க, இந்த மாதிரி உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருக்க முடியல. அதனால் ஊராக போகிறாங்க. ஊராக போகும்போது அவங்களுக்கு பல்வேறு அனுபவங்கள், அவங்களுக்கு பல்வேறு தேடல்கள். அதில் தான் இந்த உலோகங்கள் கிடைக்குது. உலோகங்கள் அவங்க தேடலுக்கு இன்னும் உதவியாக இருக்குது, பாதுகாப்பாக அமையுது.
அந்த உலோகங்களை கண்டுபிடிச்சி அதில் வந்து ஆயுதங்கள் செய்கிறாங்க, கருவிகள் செய்கிறாங்க. அப்புறம் சக்கரம் செய்கிறாங்க. உலோகங்களாலான கருவிகள் இல்லாமல் உங்களால் சக்கரம் எதுவும் செய்ய முடியாது, மரத்தை வெட்டவே முடியாது. ஆக இப்படி தான் வந்து அவங்க வந்து அந்த உப்பு கலந்த உணவு சமைக்கப்பட்ட அந்த வித்தியாசமான ஆசை. உப்பு ஆரம்பத்தில் முதல்ல உலோகம் கண்டுபிடிக்கப்படலை. எப்போ முதல்ல வந்து உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம், உப்பு தான் காரணம். உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு காரணமே உப்பு தான் காரணம். உப்புனால தான் உலோகத்தை வந்து அவங்க அதை கண்டுபிடிக்கணும், அதாவது எதையாவது தேடணும். உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால தான் எதையாவது வித்தியாசமாக எதையாவது தேடணும். அதாவது வாழ்க்கை நோக்கம் என்னென்னாக்கா நிலையாக ஒரு இடத்துல குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு வாழ்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம். வாழ்வதற்கான முறையும் அதுதான். அப்படி இருக்கிற மனித உயிர்கள், அப்படி இருந்து வந்த மனித உயிர்கள் ஒரு காலகட்டங்களில் அப்படி தான் இருந்து வந்தாங்க. எப்படின்னாக்கா குடும்பம், கூட்டு குடும்பம், ஊர், அந்த மாதிரி அப்படி தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த நம்ம பேசுகிற அந்த தமிழ் மொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தைலாம் எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்க கட்டுப்பாடாக வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் அந்த கட்டுப்பாடான வாழ்க்கையிலேருந்து தான் கட்டுப்பாடுங்கிற வார்த்தை வந்து கண்டுபிடிக்கப்படுது. அது மாதிரி ஒழுக்கங்கிற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க. அது மாதிரி குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து குடும்பம் என்கிற பெயர் எப்படி வந்தது, அவங்க குடும்பமாக வாழ்ந்தாங்க. அந்த குடும்பம் என்கிற அமைப்பு அத்தியாவசியமானது, ரொம்ப அவசியமானது அப்படின்னு அவங்க உணர்ந்ததுனால தான் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதனால தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு, குடும்பம் என்கிற பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி சமூகம். அப்போது அவங்க வந்து அன்றைக்கி நம்ம தமிழ் மொழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மற்ற மொழியை உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ் மொழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அதுக்கு அவங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அம்மா, அப்பா, குடும்பம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த வார்த்தைகள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு அது கிடச்சிது. அப்போ அவங்க நிலையாக வாழ்ந்திருக்காங்க. நிலையாக வாழ்கிறவங்களுக்கு தான், நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறவங்களுக்கு தான், நிலையாக வாழ்கிறாங்கன்னா நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறவங்களுக்கு தான் குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருக்கீங்க, அப்போ வந்து குடும்பம்னா என்ன, கூட்டு குடும்பம்னா என்ன, இதெல்லாம் வந்து தெரியாது. ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட வந்து அமைதியே இருக்காது. அவங்க ஒரு ரவுடியாக தான் இருப்பாங்க. ஒரு ரவுடிசம் தான் அவங்ககிட்ட இருக்கும். மற்றபடி அவங்ககிட்ட ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. ஏன்னா ஊர் விட்டு ஊர் போகும்போது இன்னொரு ஊரில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. அதனால் வந்து அங்கே யார் இருப்பாங்க, அங்கேயும் மக்கள் வாழ்வாங்க. அவங்க நம்மளை வந்து சும்மா விடுவாங்களா, அவங்க நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அதனால் ஊர் விட்டு ஊர் போகிறவங்களோட மனநிலை என்பது வேறு, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. ஊர் விட்டு ஊர் போகிறாங்கள, அதுவே போய்கிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்களா நாடோடித்தனமாக, அதுவே ஒரு நேர்மையற்ற வாழ்க்கை தான். ஒரு எளிமையான வாழ்க்கையே கிடையாது. எளிமையாக வாழ விரும்புகிறவங்க நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும்னு விரும்புவாங்க. இன்றைக்கி ஏன் நம்ம ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நாம் எளிமையாக வாழலை, நாம் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி ஏன் ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களால நிலையாக ஒரு இடத்துல வசிக்கவும் முடியல, வாழ முடியல. எதையாவது தேடி போய்கிட்டே இருக்கணும். வித்தியாசமான ஆசைகள் வந்துடுது. இயற்கையான ஆசைங்கிறது என்னது, நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிறது தான். ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக ஒரு ஊரில் வந்து வசிக்கிறது தான் நிலையான ஆசை, இயற்கையான ஆசையும் கூட. அப்போ இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வித்தியாசமான ஆசைகள் தோன்றும். வித்தியாசமான ஆசைன்னா என்ன, நிலையாக ஒரு இடத்துல வசிக்கக்கூடாது, அமைதியாக வாழக்கூடாது, பாதுகாப்பாக வாழக்கூடாது, அமைதியின்மையை நோக்கி தேடி போகணும், பாதுகாப்பின்மையை நோக்கி தேடி போகணும். எதை தேடி போகிறாங்கன்னா, அதாவது உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது இவங்க எதை தேடி போகிறாங்கனாக்க, இவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியல, எதையாவது தேடிட்டு போகிறாங்க. எதை தேடிட்டு போகிறாங்க, எதையோ தேடிட்டு போகிறாங்க. சரி, எதை தேடிட்டு போகிறாங்க, அமைதியின்மையை, பாதுகாப்பின்மையை, அழிவை தேடிட்டு போகிறாங்க. ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருக்கிறாங்களா, அவங்க வந்து எங்கே அழிவை தான் தேடிட்டு போகிறாங்க. ஏன் அழிவை நான் வெற்றி கொண்டுருவேன், அழிவை நான் வந்து அழிவை தேடி போகிறது தான் வீரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக இன்னையோட வாழ்க்கை முறை வந்து உள்ள வாழ்க்கை முறையிலேயே நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, இவங்க எதை தேடி போகிறாங்க, இவங்களோட மனநிலை என்ன,
நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நிறைய பேர் செட்டில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஊர் விட்டு ஊர் போய் என்னென்ன பணங்கள்லாம் சம்பாதிச்சிட்டு அப்புறமா ஒரு இடத்துல செட்டில் ஆகிடணும். அப்புறம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும். அப்போ ஊர் விட்டு ஊர் போகிறதுங்கிறது போயிட்டே இருக்கிறது, நாடோடித்தனமான வாழ்க்கைங்கிறது அமைதியான வாழ்க்கை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நரிக்குறவர் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு நிலையாக ஒரு இடத்துல சில சில அதாவது இப்போ இருப்பாங்க. கடந்த காலங்களில் என்னென்னா அங்கே ரயில்வே நிலையங்களில் இருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு நாடோடி மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையில் அமைதிங்கிறது இருக்காது. அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க. அவங்களே எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அமைதியின்மை நிரம்பியதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அவங்க நிலையாக ஒரு இடத்துல வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க எப்படி ஊர் விட்டு ஊர் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான வாழ்க்கையை இன்றைக்கி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்க. அவங்களும் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கை முறை மற்றவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை முறை இப்போ மாறிப்போச்சு. ஆனால் கடந்த காலங்களில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு நாடோடியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா ஒரு பேச்சில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை இருக்குதான்னு தெரில. அவங்க மொழி நமக்கு புரியாது. ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பாங்க. அமைதிங்கிறதே அவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துல நிலையாக வாழாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு போகிற இடத்துல அமைதி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. எல்லாருமே அவங்கள அந்நியர்களாக பார்ப்பாங்க, இடையூறாக பார்ப்பாங்க. அதையும் மீறி அவங்க போகும்போது அது அவங்க மனசில் அமைதியின்மையை தான் உருவாக்கும். இப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா வாழ்ந்தாங்க நிலையாக ஒரு இடத்துல வாழணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை சாப்பிட்ணும். இவங்க ஏன் நிலையாக ஒரு இடத்துல வாழலை அப்படின்னா, உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோன்னே உடம்புல ஒரு தெம்பு, ஒரு ஆற்றல், வலிமை, யாரையாவது அடிமைப்படுத்தணும், ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்காது. எதையாவது தேடிட்டு போகணும், நம்ம வலிமையை நிரூபிக்கணும், யாரையாவது அடிக்கணும், சண்டை போடணும். யாரையாவது அப்போது சண்டை போடணும் அப்படிங்கும்போது அந்நியர்களை தான் தேடுவாங்க. ஏன்னா முன்பின் தெரியாதன்ட்ட தான் போய் சண்டை போடுறது நல்லது. இப்போ யாரையாவது அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது தோணுதுன்னா முன்பின் தெரியாதவங்க அல்லது பக்கத்து தெரு அல்லது அடுத்த ஊர் அல்லது இன்னொரு பகுதியில் வசிக்கிறவங்க அவங்ககிட்ட போய் மோதுவாங்க தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்காக. ஆக இதுக்கு தான் இந்த வலிமையை நிரூபிக்கிறதுக்காக அழிவை தேடிக்கிட்டு இவங்க போகிறாங்க. உப்பு கலந்த உணவுகளை சமைச்ச அந்த சாப்பாடை உண்றதுனால இவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் அது. அந்த காலங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க சோறு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி உணவுகள், அதாவது உப்பு அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, எந்த மாதிரியான உணவுகளில் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் அதை யோசிக்கணும். இப்படி இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நிலையாக வசிக்காமல் நம்ம நாடோடிகளாக நம்ம போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி கூட நம்ம நாடோடியாக வாழ்ந்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி சொந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அவங்க ஏதோ ஒரு ஊரில் பிறந்தது ஒரு ஊராக இருக்குது, படித்தது ஒரு ஊராக இருக்குது, தொழில் செஞ்சது இப்போ இருக்கிற ஒரு ஊராக இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி நாடோடியாக போயிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் 2-3 ஊரில் போய் வசித்த அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு என்ன காரணம்னா அதை நம்ம எளிதாக எடுத்துக்கிறோம். அந்த நிர்பந்தத்தை எளிதாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா, இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு தான் காரணம். அதுதான் நமக்கு ஒரு செயற்கையான ஆசையை ஏற்படுத்துகிறது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. போகிற இடத்துல நாம் சமாளிச்சிக்கலாம். அங்கே யார் இருந்தாலும் அங்கே நம்ம அந்நியர்கள், அவங்க நமக்கு அந்நியர்கள் தான். அவங்ககிட்ட நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ உலகம் முழுக்க எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அப்போது எல்லாருமே இப்போ அந்நியர்களாகிட்டாங்க. அப்போது எல்லாருமே அந்நியர்களாகும்போது இப்போ ஒரு பாதுகாப்பு, அந்நியர்களுக்குள்ள ஒரு புரிதல், நம்ம எல்லாருமே அந்நியர்கள் தான், அவங்க மண்ணிற்கு சொந்தமானவர்கள் அப்படின்ட்டு யாருமே கிடையாது, எல்லாருமே அந்நியர்கள் தான். அதனால் யாரையும் நம்ம எதிரியாக நினைக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்நியர்களாகிட்டனால ஒரு அந்நியர்களோட உணர்வு எல்லாருக்குமே அந்த பாதுகாப்பு, எல்லாருடைய பிரச்சனையும் இப்போ ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. ஆக இந்த மாதிரி எதையாவது தேடிட்டு போனாங்களே, அப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவை, இன்னொரு இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பின்மை ஏற்படும். அப்போ அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஏதோ ஒன்று தேவை. அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க.
நாம் ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னா அது நமக்கு தேவையை அடிப்படையாக வச்சு தான் கண்டுபிடிப்போம். உலோகங்களை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தேவையாக இருந்தது. உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, போய்கிட்டே இருக்காங்க, உலகின் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் வந்து இப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த உலகம் முழுக்க எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா காடுகளாக இருந்திருக்கும். ஒரு மரங்களை கூட வெட்ட முடியாது, அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும். அப்போ மிருகங்கள் அபாயம் இருக்கும். மக்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு பகுதியில் வாழ்கிற மக்கள் மட்டும் எதிரிகளாகவோ அச்சுறுத்துகிறவர்களாகவோ இருக்க மாட்டாங்க. இந்த விலங்குகள், மிருகங்கள் இதெல்லாம் கூட அச்சுறுத்தும். அப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளணும், இதுக்கு ஒரு பாதுகாப்பான ஆயுதம் தேவை. அப்படிங்கும்போது அவங்க அந்த தேடல் வந்து அந்த தேவை என்பது அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த உலோகத்துலேருந்து ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க, கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருவிகளும் ஆயுதங்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏதாவது ஊராக அலைகிறாங்கல்ல, நாடோடிகளாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறாங்கள, அந்த பயணத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இந்த உலோகங்கள் தான் உலோகங்கள் கொடுக்குது. அப்புறம் அந்த உலோகத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரத்தை கண்டுபிடிச்ச உடனே மாட்டு வண்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மாட்டு வண்டியில் ஏறி அப்போ இவங்க பயணம் தொடருது. அல்லது குதிரை வண்டியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வண்டி அல்லது இவங்க கையாலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு வண்டியை செஞ்சு இவங்களுடைய பயணம் ஊராக போகிறது, இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கை முறை, நாடோடித்தனமான வாழ்க்கை முறைக்கு அது உதவியாக இருக்குது. ஆக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுனால்தான், சாப்பிட்ற அந்த வழக்கம் மக்களுக்கு அந்த வழக்கத்திற்கு அடிமையாகும்போது தான் அவங்களுக்கு செயற்கையான ஆசை வருது, இயற்கைக்கு முரணான ஆசை வருது. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கக்கூடாது, அப்படி வசிக்கிறது கோழைத்தனம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும், அதுதான் வீரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுதான் வீரம். அங்கே வந்து சண்டை போட வேண்டியிருக்கும், அங்கே வேட்டையாட வேண்டியிருக்கும். ஒருவேளை வேட்டையாடிக்கிட்டே கூட போகலாம். நிலையாக ஒரு இடத்துல வசிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் அவங்க உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது அப்போ வந்து விவசாயம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அப்போ வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் உலகம் முழுக்கவே ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதே நேரத்தில் மரங்களையும் வெட்ட முடியாது. ஏன்னா உலோகங்களாலான ஆயுதங்கள் இல்லை, உலோகங்களே இல்லை, அதனால் மரங்களையும் வெட்ட முடியாது. அதனால் இயற்கையாகவே வளர்ந்துருக்கிற மரங்கள்லேருந்து பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க, காய்களை பறித்து சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு. அப்போ உணவை தேடி இவங்க போய்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல நிலையாக வாழணுன்னா நீங்கள் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நிலையாக வாழ முடியும். உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியலன்னா உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போது வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அவங்க வந்து ஒரு இடத்துல நிலையாக வாழ்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா விவசாயமே பண்ண முடியாது, மரங்களை வெட்ட முடியாது, எல்லாமே மரங்களை அடர்ந்து சமவெளிகள்லாம் இப்போ நாம் உருவாக்குனது தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உலோகங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மண்வெட்டி, அருவா, கடப்பாரை அதை வச்சு நாம் மரங்களை வெட்டி சமவெளிகளை உருவாக்கி தான் நம்ம இன்றைக்கி நெல்லெல்லாம் விளைய வச்சுக்கிட்டுருக்கோம். அப்போது இந்த மாதிரி நிலையாக ஒரு இடத்துல வசிப்பது இயற்கையான ஆசை. நிலையில்லாமல் ஒரு இடத்துல இருக்காமல் போய்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது போயிட்டே இருக்கணும், பயணித்து கொண்டே இருக்க வேணும். அந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது. நிலையாக வசிப்பது வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, பயணம் செய்து கொண்டே இருப்பது. நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே பயணம் செய்து கொண்டே இருப்பது. ஒரு நிலையாக வசிக்கக்கூடாது, அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, வீரம் கிடையாது, கோழைத்தனம், போய்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த பயணத்துக்கு முடிவே இல்லை, அதுக்கு ஒரு வட்டமே கிடையாது, எல்லையே கிடையாது, போயிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை தான் இன்றைக்கி பாருங்கள், விண்வெளிக்கே போயிட்டாங்க. விண்வெளிக்கு போயிட்டால் அதுலேயும் எல்லை கிடையாது. அப்புறம் மேற்கொண்டு வேறு எங்கே போகலாம், அந்த பிரபஞ்சம் அப்படி அதை தாண்டி வேறு ஏதாவது போகிறதுக்கு ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கா, இதை பற்றி யோசிக்கிறது தான் இப்போ விஞ்ஞானிகளோட தேடலாக இருக்குது. ஆக இந்த நிலையாக வசிக்கலைன்னா, நிலையாக வசிக்கிறது ஒரு இயற்கையான ஆசைன்னா, நீங்கள் அந்த இயற்கையான ஆசைக்கு எதிராக யோசிக்கும்போது அது செயற்கையான ஆசையாக இருக்குது. அந்த செயற்கையான ஆசைங்கிறது கட்டுப்பாடே இல்லாத, எல்லைகளே இல்லாத பயணத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும். அந்த பயணம் நமக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிலையாக வாழணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம சுற்றி வரணும். தவிர அந்த வட்டத்தை விட்டு வெளியே போய் நிலையாக போய்கிட்டே இருக்கணும், எல்லையே இருக்கக்கூடாது, கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிற அந்த பயணம் தான் நம்ம இன்றைக்கி விண்வெளிக்கெல்லாம் போகிறதுக்கு காரணம். நம்ம இன்றைக்கி வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், குடும்பத்தை பிரிஞ்சுக்கிட்டோ இல்லை குடும்பத்தை கூட்டிக்கிட்டோ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், அப்புறம் விண்வெளிக்கெல்லாம் போகிறோம். இந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது. இந்த பயணம் கடைசியில் நமக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். நமக்கு அன்பு என்பது இந்த பயணத்தின் மூலமாக கிடைக்காது. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும் போது தான் நம்ம குடும்பத்தோடு இருப்போம், குடும்பம், உறவுமுறைகள் எல்லாமே இருக்கும்.
அப்போ தான் அன்பு எல்லாம் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நீங்கள் நிலை இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து போயிட்டே இருக்கீங்க, இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லைகளே இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஒட்டுமொத்த உறவினர்களை கூட்டிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் மட்டும் போவீங்க அல்லது உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் சித்தப்பா சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ அத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் நாடோடியாக போகிறது கிடையாது. உனக்கு விருப்பம் எங்கே போகணுமோ நீ போய்க்கப்பா அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைங்கிறது என்னவாக இருக்குன்னா, ஒரு அதாவது எல்லைகளே இல்லாமல் கட்டுப்பாடே இல்லாமல் பயணித்து கொண்டே இருக்கிற அந்த நாடோடித்தனமான வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழித்துவிடும். அந்த அழிவை நோக்கி தான் அதை அழைத்து செல்லும். அதனால் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும், ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். அந்த வட்டம் அதுதான், அந்த வட்டம் தான் ஊர். அந்த ஊர் தான் நம்முடைய வட்டம், நம்முடைய உலகம். அந்த உலகத்திற்குள்ளே நாம் சுற்றி சுற்றி வரணும். அந்த உலகத்தை சுற்றி சுற்றி வரணுமே தவிர அப்படி ஒரு வட்டத்தை விரும்பாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஊரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், நான் போய்கிட்டே இருப்பேன், நாடோடியாக போயிட்டே இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தொலைந்து போய்விடுவீர்கள். எல்லாருமே பிரிஞ்சு போய்விடுவோம், சிதறி போய்விடுவோம், தொலைஞ்சு போய்விடுவோம், கடைசியில் அனாதைகள் ஆகிடுவோம்.